திரு ஜி சுரேந்திரதாஸ் எம்ஏ எம்ஃபில் உதவி பேராசிரியர் லட்சுமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நற்பணி மன்றம் 2ஆம் ஆண்டு விழா மற்றும் குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் தலைமை தாங்கியிருக்கும் அன்பு தம்பி சுஜின் அவர்களே, மன்ற செயலர் சிவானந்த் அவர்களே, மன்றத்தின் பொருளாளர் ஜி சங்கர் அவர்களே மற்றும் கௌரவ தலைவர்களே, சிறப்புரையாற்ற வந்திருக்கும் எனதருமை அண்ணன் தேசியலன் உண்ணாமலைக்கடை பேரூராட்சி தலைவர் அவர்களே, 12ஆம் வார்டு உறுப்பினர் திரு ஆர் ஜெயக்குமார் அவர்களே, கொண்ட ஒரு நாடு நம் இந்திய நாடு. இந்த இந்திய நாடு சிதறந்து கிடந்தது. அந்த சிதறந்த நாட்டை விடுதலை போராட்ட வீரர்கள், தியாக செம்மல்கள் ஒன்றிணைத்து ஒரு ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்கினார்கள். அதனை அழகாக எடுத்துக் கூறினார்கள் நம் ஆசிரியர் அம்ப்ரோஸ் அவர்கள். நம்மிடையே ஒற்றுமை உணர்வு இல்லாததுதான் பெரிய குறைபாடாகவே காணப்பட்டது. இந்த பகுதியில் இந்த இளைஞர் நற்பணி மன்ற இந்த இளைஞர்களிடையே பெரும் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் இருப்பதுதான் இந்த விழா சிறப்பதற்கு மிகவும் காரணமாக அமைந்துள்ளது. அதாவது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அமைப்பது என்றால் மிகவும் கடினமான ஒன்று. அனைத்து கடினங்களையும் கடந்து ஒரு சிறப்பான விழாவை காலையிலிருந்து அமைத்து அனைவரையும் ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி பரிசுகள் வழங்கி அதிலும் சிறப்பாக அனைவரையும் கவரக்கூடிய வகையில் வினாடி வினா ஒன்றை நடத்தினார்கள். மிகவும் அருமையாக இருந்தது. சற்று நேரம் அதை கேள்விப்பட்டு கொண்டிருந்து இதுபோன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நீங்கள் இந்த ஊரில் நடத்தினீர்கள் என்றால் இளைஞர்கள் அனைவரும் அதாவது இதில் கலந்து கொண்டு அவர்கள் எதிர்காலமே சிறப்பிப்பதற்கு ஒரு வழிவகுக்கும் என்பதையும் உங்களிடம் தெளிவுமாக கூறுகிறேன். அடுத்ததாக இங்கு இளைஞர்களால் தான் எதுவுமே முடியும் என்பதையும் நீங்கள் இங்கு நடந்த அந்த வடமிழுக்கும் போட்டியில் நிரூபித்து விட்டீர்கள். காரணம், இரு அணிகளில் வடம் இழுத்தீர்கள். ஒரு பக்கம் இளைஞர்கள், மறுபக்கத்தில் திருமணமானவர்கள். எப்போதுமே திருமணமானவர்கள் சற்று வயதில் முதிர்ந்தவர்களாக இருப்பீர்கள். அடுத்தது மறுபக்கம் இளைஞர்கள் சற்று வயது குறைந்தவர்கள். அதாவது ஊக்கமும் துணிச்சலும் வீறு நடை போடும் ஒரு தன்மையும் கொண்டவர்களாகவே தான் இருப்பார்கள். அதாவது நம்ம இந்திய சமுதாயத்தில் 54 விழுக்காடு இளைஞர்கள். இந்த 54 விழுக்காடு இளைஞர்கள் ஒருங்கிணைந்தால் ஒரு வலுவான இந்தியா உருவாகும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர் எடுத்துரைத்து அவர் எங்கு சென்றாலும் இளைஞர்களை தான் சந்தித்து அந்த இளைஞர்களால் மட்டுமே தான் 2020ஆம் ஆண்டில் ஒரு ஒருங்கிணைந்த வல்லரசாக மாற்ற முடியும் என்பதை கூறினார். அதற்கு நம் இந்தியா இன்று இந்திய தலைவர்கள் யாருமே அதற்கு தயாராக இல்லை. இந்த விடுதலை போராட்ட வீரர் அவர் உயிரை மதித்திருந்தால், அவர் உயிரை அவர் பாதுகாத்திருந்தால் நம் விடுதலை, அதாவது அவரை நாம் இன்று நினைவு கூர்ந்திருக்க மாட்டோம். அதாவது திருநெல்வேலியின் கலெக்டராக இருந்தவர் ஆஷ் துரை என்பவர். அந்த ஆஷ் துரை என்ன செய்தார், நம்ம தமிழக மக்களுக்கு பல்வேறு தொல்லைகளை கொடுத்து கொண்டே இருந்தார். ஊக்கமான கடிதம் ஒன்றையும் எழுதுகிறார். ஆஷ் துரை கொண்டது நியாயமே. அதாவது அதை அப்படி அதோட முடியல, எப்படியும் அவருக்கு தண்டனை உறுதி, அவரையும் தூக்கில் போடுவாங்க. என்ன செய்யறாரு, அவரையும் தற்கொலை செய்து விடுகிறார். உண்மையான எதிர்ப்புகளை மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வர்த்தக சங்கங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. எது வந்தாலும் பரவாயில்லை, அந்நியர்கள் படிப்படியாக உள்ளே நுழையட்டும். இன்னும் அதை எதிர்த்து போராடினால் மட்டுமே என்ன செய்ய முடியும், நமக்கு உள்ளால நல்லபடியாக வாழ முடியும். அடுத்ததாக இப்போ முன்னேற வழி இல்லை என்றால் மாற்றுப்பணியை தேடிக்கொள்ளுங்கள். அவ்வாறு மாற்றுப்பணியை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டால் வரும் 2014 ஜனவரி மாதத்தில் 1 கிலோ அரிசியினுடைய விலை 100 ரூபாயை எட்டக்கூடும். இப்போது 10, 20, 30 ரூபாய் அரிசிக்கு இருந்தது. எத்தனை ரூபாய் ஆகிவிட்டது? 35 ரூபாய். சாதாரண மக்கள் மிகவும் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை தான் அரசியல்வாதிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், தேர்ந்தெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் என்னது தீர்மானிக்கிறாங்க, விரைவில் நிறைவேற்றுவோம். அது என்னைக்கு தான் நிறைவேறும்? மக்கள் என்ன
பாக்கெட்ல காசு இல்லாம ஒரு அலுவலகத்துல போய் ஒரு காரியத்தை முடிச்சுட்டு வரும்னு சொல்லிட்டுள்ள நாள் என்றைக்கு வரும் என்பது தெரியவில்லை. அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இந்திய நாட்டில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதுவே முடியும் கட்டாயமாக. புரியுதா? அதாவது எங்கே சென்றாலும் சரி, ஒரு துப்புரவு பணியாளரிடம் சென்றாலும் சரி, இந்த தலைமைச் செயலாளர் அவரிடத்தில் சென்றாலும் சரி, நாம் காசு கொடுக்கவில்லை என்றால் 1 மாதம் பொறுத்து வாருங்கள், 2 மாதம் பொறுத்து வாருங்கள், காரியத்தை கிடப்பில் போடுவாங்க. அதனால அது அப்படி, அதாவது நம்ம பாடுபட்டு நம் முன்னோர்கள் எல்லாமே இந்தியாவை விடுதலை அடைய செய்தார்கள். இனி ஒரு வலுவான இந்தியா உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களிடம் ஒரு சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டேன். அதாவது இளைஞர்களால் தான் இந்த ஒரு வலுவான சமுதாயம் அமைய முடியும். ஆகவே அதாவது இந்த மன்றத்தினுடைய செயல்பாடுகள் மிகவும் கவர்ச்சிகரமாக உள்ளது. பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அருமை தம்பி மன்றத்தின் தலைவர் திரு சுஜின் அவர்களே, மன்றத்தினை பற்றி ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் தெரிவித்து வாழ்த்துறையாக அமர்கின்றேன். நம்முடைய இளைஞர் பாரதம் இளைஞர் நற்பணி மன்றத்தின் உறுப்பினர்கள் மற்றும் தலைவர் அனைவரையும் 2 ஆண்டுகளாக நாம் சமுதாயத்தில் அவர்கள் என்னென்ன பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லாரும் அறிவோம். இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் இன்றைய தினம் போதைப் பொருளுக்கும் மற்றும் அனாவசிய சமுதாய சீர்கேடை செய்து கொண்டிருக்கின்ற பல நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த இளைஞர்கள் மத்தியில் நம்முடைய இந்த இளைஞர்கள் இந்த சமுதாயத்திற்கு பாரதம் இளைஞர் நற்பணி மன்றம் என்ற அமைப்பை உருவாக்கி இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு சிறந்த இளைஞர்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மட்டுமல்லாமல் நம்முடைய ஊரில் எந்த ஒரு நிகழ்ச்சி வந்தாலும் சரி, மற்றும் நம்ம ஊர் ஏதாவது ஒரு பெரியவருக்கோ இல்லை ஊருக்கு ஒரு வீட்டிற்கு ஏதாவது ஒரு ஆபத்து இருந்தாலும் சரி, இந்த நண்பர்கள் ஓரோடி வந்து உடனடியாக அதில் பங்கு பெற்று அந்த நிகழ்ச்சி முடியும் வரையிலும் தன்னால் முடிந்த அளவு பண உதவியும் சரி, பொருள் உதவியும் சரி மற்றும் அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டு வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை பற்றி நான் ஒரு எடுத்துக்காட்டாக நம்முடைய முன்னாள் பிரதமர் அவர்களை பற்றி ஒரு எடுத்துக்காட்டு. அமரர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மாணவராக, அதாவது இளைஞராக இருக்கின்ற பொழுது அவர் பெரிய அரசு குடும்பத்தில் பிறந்தவர். சமுதாயத்தில் அவர்கள் பெற்றோர்கள் மிகவும் மதிக்கக்கூடியவர்கள். அரசு குடும்பத்தில் பிறந்தவர். அவருக்கு ஒரு பிறந்தநாள் வந்து நடத்த பெற்றோர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த பெற்றோர்கள் தீர்மானித்த அந்த பிறந்தநாள் விழாவில் அங்கே வருகை வந்திருக்கின்ற அனைவரும் மிகவும் செல்வந்த மிக்கவர்கள், பெரிய ஒரு அரசு குடும்பத்தில் வந்தவர்கள், பெரிய ஒரு ராஜாக்கள், அந்த அப்படிப்பட்ட பெரியவர்கள் எல்லாம் விழாவில் வருகை வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது பிறந்தநாள் நிகழ்ச்சி நிறைவேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த இளைஞரை காணவில்லை. காரணகர்த்தாவாக இருக்கின்ற அந்த இளைஞரை காணவில்லை. அப்பொழுது அவருடைய தாயார் அவர்கள் இளைஞரை தேடுகிறார்கள். என்னது, நம்முடைய மகனை காணவில்லை, இப்பொழுது நம்ம இளைஞர்கள் இவ்வளவு பெரிய விருந்து நம்ம ஏற்பாடு செய்திருக்கின்றோம், நம்முடைய இளைஞர் மகனை காணவில்லை என்று தாயார் தோட்டத்தின் பக்கம் தேடி செல்கின்றார். அப்பொழுது அந்த இளைஞர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், அந்த இளைஞர் வந்து இதே போன்ற ஒரு சக இளைஞர்களுடன் மிகவும் ஒரு நலிந்தோரான ஒரு இளைஞர்கள் மத்தியிலே அவர்கள் கூட்டமாக நின்று அவர்களுடன் அந்த மாணவர்களுடன் உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக தாயார் வந்து, நீ இப்படி செய்து கொண்டிருக்கின்றாயே, உன்னை அழைத்த பிறந்தநாள் விழா கொண்டாடுகின்ற சூழ்நிலையில் வருகின்ற பொழுது அனைவரும் காத்துக்கொண்டு உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்களே, நீ இங்கே இருக்கின்றாய் என்று உடனடியாக அந்த வேண்டுகோளை ஏற்று அந்த தாயார் அந்த மிகவும் நைந்தோரான அந்த இளைஞர்களை அழைத்துக் கொண்டு அந்த பெரிய ஒரு செல்வந்தர்களுக்கு சமுதாயத்திலே இளைஞர் மத்தியிலே இவன் பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். அப்பொழுது பயங்கர ஒரு மிகவும் பெரியமாக அந்த இளைஞர் அந்த பிறந்தநாள் வரும்போது நலத்திட்டங்கள் வழங்கப்படும். அனைத்து அந்த ஊர் மொத்தமே ஒரு நாள் தான் வருமா, ஆண்டுக்கு ஒரு நாள் தான் வருமா? ஆமாவன் சொன்னார். அது ஏன் அப்பா, ஏன் அப்படி கேட்கிறார்?
இல்லது ஆண்டிற்கு 2-3 தடவை வந்தால் இதே போல் நாம் நண்பர்கள் அழைத்து அனைவருக்கும் ஒரு உதவித்தை வழங்கலாமே என்று சொன்னாராம். அந்த எடுத்துக்காட்டு இந்த பாரதம் இளைஞர் நற்பணி மன்ற நண்பர்கள் என்னிடம் கூறியிருக்கிறார்கள். இப்படி அடிக்கடி ஒரு நம்ம விழா நடத்தி அனைவருக்கும் இப்படிப்பட்ட நலத்திட்ட உதவிகள் இப்படிப்பட்ட தலைவர்கள் அழைத்து அவர்கள் மத்தியிலே நாம் விழா செய்து அவர்கள் நம் செய்கின்ற பணிகளை அவர்கள் மறைந்து அவர்கள் மத்தியிலே நாம் தலைவர் பொறுப்பை சொல்லி பல நலத்திட்டங்களை பெற்று இந்த ஊருக்கே நம்ம ஒரு காரணகத்தாக நாம் வழங்க வேண்டும், இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய நண்பர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். அன்னையின் திருப்பாதங்களை வேண்டி பாரதம் இளைஞர் நற்பணி மன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்து இன்றைக்கு நம்முடைய நினைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய தம்பி அர்ஜுன் ஆனந்தனுடைய நினைவை கூர்ந்து பாரதம் இளைஞர் நற்பணி மன்றத்தினுடைய 2வது ஆண்டு விழா மற்றும் குடியரசு தின விழா இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் செம்மையோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முதலாவதாக வியாசர் இளைஞர் நற்பணி மன்றத்தினுடைய சார்பாகவும் வெள்ளி விழாகம் இளைஞர் மன்றத்தினுடைய சார்பாகவும் என்னுடைய பாசத்திற்குரிய நந்தவனம் நற்பணி மன்றத்தினுடைய சார்பாகவும் பாரதம் இளைஞர் நற்பணி மன்றத்தினுடைய சார்பாகவும் உங்கள் அத்தனை பேருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த பொதுக்கூட்டத்திற்கு தகுதியோடும் செம்மையோடும் ஆற்றலோடும் தலைமை தாங்கி இருக்கின்ற என்னுடைய பாசத்திற்குரிய நண்பர் மன்றத்தினுடைய தலைவர் சுஜித் அவர்களே, தலைவரை போன்ற டாக்டர் விஜயகுமார் போன்ற தலைவர் பெரிய மருத்துவர்களை எல்லாம் உருவாக்கி இங்கே அமர்ந்திருக்கின்ற மிக சிறந்த ஒரு கருத்தினை விளங்கி இருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகை பெரியவர் அம்பரோஸ் சார் அவர்களே, ஒரு உரையாற்றி சென்றிருக்கின்ற உதவி பேராசிரியர் அருமைக்குரிய சுரேந்திரதாஸ் அவர்களே, கொள்ள இருக்கின்ற அத்துணை பேரையும் நன்றி தருவதற்காக வருகின்ற வீட்டிருக்கின்ற என்னுடைய உயிரினும் மேலான உடன்பிறவாத தம்பி அருமைக்குரிய சிவா ஆனந்த் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நல்ல கருத்துக்களை தலைவரை போன்று நல்ல பேசுகின்ற நல்ல கருத்துக்களை எல்லாம் கேட்டு இங்கே வழங்க இருக்கின்ற பரிசுகளை எல்லாம் பெறுவதற்காகவும் அடுத்ததாக கலை நிகழ்ச்சியை எல்லாம் காண்பதற்காகவும் வருகின்றிருக்கின்ற இந்த பகுதி வாழ் பெரியவர்களே, என்னுடைய அருமைக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றிகள் அந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் பாரத நாட்டிலே நமக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியத்தினுடைய ராணுவத்திற்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நாட்டிலே உருவாகி இருக்கின்றது. இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? எனதருமை பெரியவர்களே, ஒன்றை மட்டும் நான் உங்களிடத்தில் சொல்லுகின்றேன். சில தினங்களுக்கு முன்னாலே பத்திரிகைகளை பார்த்திருப்பீர்கள். பாரத நாட்டை கட்டி காத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாட்டிலே கடைகோடியிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரர் இந்த நாட்டு மக்களையும் இந்த நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி எங்கோ சென்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற அந்த நாட்டு மக்களுக்காக அந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும், பாரத நாட்டை அந்நியனுக்கு அடிமையாக்க கூடாது, இந்த நாடு இந்த தேசத்தினுடைய முதன்மையை பெற வேண்டும் என்று சொல்லி லட்சியத்தோடு அங்கே நம்ம எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராணுவ வீரனை பாகிஸ்தான் சிப்பாய்கள் தலையை அறுத்துக் கொண்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த தலையை எங்களுக்கு தாருங்கள், தலையோடு தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ராணுவ வீரனுடைய உடலை காட்டட்டு என்று சொல்லி பாகிஸ்தானை கெஞ்சக்கூடிய ஒரு அவல நிலை இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. எனதருமை பெரியவர்களை நினைத்து பாருங்கள். இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு எத்தனை தலைவர்களை நாம் இழந்திருக்கின்றோம், எத்தனை மனிதாபிமானம் உள்ளவர்களை இழந்திருக்கின்றோம். பாரத நாடு சுதந்திரம் பெற்றது எப்படி என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் கூட வரலாறுகளை படித்தவர்களுக்கு தெரியும். ஆனால் நிலைமையை பாருங்கள், இந்த நாட்டினுடைய நிலைமை. நம்முடைய ராணுவ வீரனுடைய கழுத்தறுத்து தலையறுத்து தலையை மட்டும் கொண்டு சென்றிருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய அந்த பகை பயங்கரவாதிகளாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானுடைய சிப்பாய்களாக இருந்தாலும், பாகிஸ்தானுடைய ராணுவத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த பாரத நாட்டினுடைய ஒரு அளவுக்கு கூட வராத பாகிஸ்தானிடத்திலே நாம் மண்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. நினைத்து பாருங்கள் எனதருமை பெரியவர்களே. இப்ப பாருங்கள், இந்த நாட்டில் எப்படிப்பட்டவர்கள் வர வேண்டும்? இந்த நாட்டில் இருக்கின்ற நம்ம எல்லாம் பாதுகாக்கின்ற ராணுவ வீரர்களுக்கு இந்த நாட்டிலே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் சாமானிய மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு எப்படி நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும்.
எனதருமை பெரியவர்களே, மாத்திரமல்ல இந்த நாட்டில் நடைபெறுவது என்ன? இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் இன்றைக்கு சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த தேசத்தினுடைய பெண்களை தாயாக மதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவரும் விரும்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்ன? டெல்லியிலே நடைபெற்ற சம்பவம் உலக நாடுகளிலே நாம் எல்லாம் தலைகுனியக்கூடிய ஒரு நாடு இன்றைக்கு கலாச்சாரத்தில் சீரழிந்தவருடைய விளைவு இந்த நாட்டில் நடைபெறுவது என்ன? இந்த நாட்டிலே பெண்கள் இரவிலே சரியாக செல்ல முடியாத ஒரு சூழல். பெரியவர்கள் சொன்னார்கள், மகாத்மா காந்தி அவர்கள் உடல் முழுக்க நகைகளை அணிந்து ஒரு பெண் நடுராத்திரியிலே எப்போது தன்னந்தனியாக தன்னுடைய வீட்டிற்கு செல்லுகிறாரோ அப்போதான் பாரத நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்ததாக. அந்த நாட்டில் நடைபெறுவது என்ன? இந்த நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் என்ன என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுவது கிடையாது. இந்த நாட்டினுடைய பண்பாட்டை நாம் பின்பற்றுவது கிடையாது. மேலை நாட்டினுடைய கலாச்சாரம் இந்த நாட்டில் இன்றைக்கு மேலோங்கி நின்று கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவுடைய கலாச்சாரத்தை, மேலை நாடுகளுடைய கலாச்சாரத்தை, மேற்கிந்திய நாடுகளுடைய கலாச்சாரத்தை நாட்டு மக்கள் விரும்புகின்றார்கள், குறிப்பாக இளைஞர்கள் விரும்புகின்றார்கள். எனது பெரியவர்களை ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், பாரத நாட்டுடைய கலாச்சாரம் வீழக்கூடாது. இந்த நாட்டிலே கலாச்சாரம் வீழ்ந்தால் பாரத நாடு வீழும். அதை மாற்று கருத்திற்கு இடம் இருக்க முடியாது. அந்த நாட்டை சார்ந்தவர்கள் அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை, இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றார்கள். ஆனால் நம்முடைய நாட்டை சார்ந்தவர்கள் இந்த கலாச்சாரத்தை விட்டு மேற்கிந்திய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றார்கள். என அருமை பெரியவர்கள் கலாச்சாரத்தை பின்பற்றி இந்த நாட்டு மக்களை நாம் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த நாட்டு மக்களை அனைவரும் மனித நேயத்தோடு பாருங்கள். என அருமை பெரியவர்களே, இந்த நாட்டிலே ஜாதிகள் வேறுபட்டு இருந்தாலும், மதத்தாலே நாம் வேறுபட்டு இருந்தாலும், இனத்தாலே